இக்கட்டான நேரத்தில் ஆதரவு கொடுத்ததற்காக விஜய் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் மதவாத சக்திகள் வராமல் இருக்க திமுகவுடன் இணைந்து பயணிப்போம். திமுகவுடன் இணைந்து பயணிப்போம். இனி என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்று சொல்லுவார்கள். என்னுடைய ஒரே எதிரி திமுக தான் என்று சொன்ன விஜய், தனது கட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க திமுகவிடம் கூட்டணி வைத்து திமுக ஓட்டுகளை பெற்று ஜெயித்த கட்சிகளிடமே ஆதரவு கேட்டு தனது பெரும்பான்மை மெஜாரிட்டியை நிரூபித்தார். இனி திமுகவை எதிர்த்து செயல்படுவாரா அல்லது இணைந்து செயல்படுவாரா? ஓட்டு போட்ட மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அச்சோச்சோ விஜயண்ணா, என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா? ஒரு மாற்றம் வேணும்னு நாங்க நினைச்சதுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்களேண்ணா. திமுக தயவால ஒரு ஆட்சி அமைச்சு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்களே, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை.